ஈரானோட ஐநாவுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார்ல, இவர் வியன்னால ஒரு மேட்டர் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்றாப்புல, இந்த மனித உரிமைகள் சார்ந்து நாம எல்லாருமே பேசுறோம், ஆனா இப்ப சமகாலத்துல அது இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கா? அந்த கேள்வி கேட்கிறாரு. நாங்க இந்த ஹார்முஸ் வழியா கப்பல்கள் எல்லாத்தையும் சேஃபா கிராஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கப்பல்கள் எல்லாமே இந்த ஹியூமனிடேரியன் ஷிப்மெண்ட்ஸா மட்டும்தான் இருக்கணும்ன்றாரு. அதாவது மனிதநேயம் சார்ந்த பொருட்களை ஏற்றி அனுப்புவாங்களே கான்ஃபிளிக்டான ஜோன்ஸுக்கு, அது போல பொருட்களை அனுப்புவோம். மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உலக மக்கள் நலன் சார்ந்த சில பொருட்களை அனுப்புவோம். அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் நாங்கள் அமுச்சு விட்டுருவோம். ஆனா எதிரிகளோட கூட்டாளிகள் இருக்காங்களே, அவங்க கப்பல்கள், இந்த ஆயில் டேங்கர்ஸ் முக்கியமா, அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா விடவா? அவங்கள விட யாருமே திமிரால பேசவே முடியாது. பாந்தர் அப்பாஸ், ஈரான் இருக்க பகுதி, இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க செம ட்ரெண்டிங். ஏதோ ஓவியம் மாதிரி இருக்குல்ல, அதாவது ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்களா ஜாலியா, பெரிய கடல் பரப்பா, அந்த இடத்துல ஏதோ ஒன்று எரிஞ்சு நெருப்பா வந்துகிட்டு இருக்கா. என்ன மேட்டர்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு 12-13 வயசு இருக்குங்க. இவா ஈரானிய சிறுமிதான் அவங்க. இவங்க இந்த ஹார்முஸ் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில ஏதோ ஒரு கப்பலை யாரோ அடிச்சிருக்காங்க போல இருக்கு. வேற யாரும் அடிச்சிருக்க முடியும்? அங்க நெருப்பு பிடிச்சி புகை கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆயில் டேங்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது தான் இது போல டென்ஸான நம்ம ஸ்மோக்கை பார்க்க முடியும். அந்த இடத்துல அந்த பொண்ணு ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி காட்சி. புரியுதா மக்களே? ஸோ இந்த ஹார்முஸ் பகுதி அப்படின்றது எவ்வளவு கான்ஃபிளிக்டான ஜோன் அப்படின்றது இது மூலமா தெளிவா காமிச்சிட்டாங்க. ஆனா இதை பார்க்குற ஈரானிய மக்களோட மனநிலை இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்றத இந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடுறாங்களே இதை வச்சு புரிய வச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு காட்சிக்கு உலகளாவிய இந்த குழந்தைகள் நலம் சார்ந்த பல அமைப்புகள் இருக்குல்ல, அவங்களாம் கண்டனம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்னங்க இவ்வளவு பெரிய டேஞ்சர் ஜோன்ல ஒரு பாப்பா ஊஞ்சலாட விட்டு அந்த குழந்தை பண்ண மாதிரி தெரியலையே, நீங்க எதனா பின்னாடி பண்ண சொன்னீங்களா, வீடியோ ஃபுட்டேஜ் எதனா பண்ண சொன்னீங்களா அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேக்லாஷ் ஆயிருக்குங்க.